அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கார். திமுக கூட்டணியை தாண்டி ஒரு 10 இடங்கள் கூடுதலாக பெறும், 234 210 இடங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது திமுக கூட்டணிக்கும் பொருந்தும் என்கின்ற வகையில் நீங்கள் எப்படி இதை கருதுகிறீர்கள், பார்க்கிறீர்கள்? முதல்ல இந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறார், பாஜகவுக்கு எதிராகத்தான் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, அதன் பிறகு அதுக்கு வர்றேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாஜக தமிழகத்தில் அதிமுக தலைமை தான் கூட்டணி என்ன சொல்ல வர்றார், பாஜகவுக்கு பதில் அது. பாஜக என்ன சொல்கிறது, என்டிஏ தலைமைன்னு சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. இவர் அதிமுக தான் தலைமை இருக்குங்கிறார். ஒன்று என் காரணம் என்னென்னா, கூட்டணியை அறிவித்தது பாஜக, அதிமுக கூட்டணியை அறிவித்தது அமித்ஷா தான். ஐடிசி சோலா ஹோட்டலில் சென்னையில் எடப்பாடி அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ஒன்று, நாங்கள் தான் கூட்டணி தலைமைன்னு கிளைம் பண்ண வேண்டிய சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ரெண்டாவது, கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சி வரணும், யார் யார் இருக்கணும் என்பதை அதிமுக தான் முடிவு செய்யும் என்று சொல்கிறார். அது யாருக்கு பதில், அது யாருக்கான செய்தி, பாஜகவுக்கான செய்தி. நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் தாங்க தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று அதிமுக தலைமையில் ஆட்சி நடக்கும்ன்றார். அது யாருக்கு பதில், அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் பதில். என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பத்திரிகை பேட்டியிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதற்கு அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு பதில் சொல்கிறார், இல்லை இல்லை நாங்கள் தான் கூட்டணி. இதை விட எக்ஸ்ட்ரீமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டிய கட்டாய நிலைமைக்கு, பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக என்பதா உண்மை. நீங்கள் சொல்ல அடிப்படையில் நாங்கள் திமுகவுடைய பொதுக்குழு முதலமைச்சருக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறது. அதே திமுக பொதுக்குழு இவர்தான் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரை கூறுகிறது. அதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு, அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏடிஎம்கேன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் தான் முதலமைச்சர். அதை நீங்கள் மீண்டும் இப்ப சொல்றீங்களே, அதனால கேட்கிறேன். அந்த தீர்மானத்துல ஒரு தீர்மானம் தானே அது, அதுல இல்ல 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 நல்லா புரிஞ்சுங்க. முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை திமுக தலைவருக்கு கொடுப்பாங்க, அதிமுக தலைவர் கொடுப்பாங்க, நாங்க விசிக எங்க தலைவர் கொடுப்போம். தட் இஸ் டிஃபரண்ட். சரி, ஆனா நாங்க தான் எந்தெந்த கட்சி இருக்கணும் முடிவு பண்ணுவோம் என்பது யாருக்கான செய்தி? அதிமுக தலைமையில தான் அது பிஜேபிக்கான செய்தி. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க குரோனாலஜிக்கலா நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்வது யாருக்கான செய்தி? என்னத்துக்கு அது அவசியம்? நயினார் நாகேந்திரன் பலமுறை சொல்லி இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. அதே போல அண்ணாமலை அவர்களுமே சொல்லியிருக்கிறார். சிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா? ஒரு முதலமைச்சர் யாருங்கிறதா தீர்மானம் போட்டுருக்காங்க. இல்ல இல்ல நானும் கேட்டுதான் வரேன். இல்ல இல்ல ஒரு தீர்மானம் கூட நானே ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கேன். போட்டுருக்காங்க. இல்ல 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 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்தான் முதலமைச்சர் என்று ஆட்சி அமையும். ஆமா, அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமையும். அதிமுக தலைமையில் ஆட்சி சொல்றோம். இல்ல இல்ல அப்ப நீங்க திமுக தரப்புல இல்ல 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 அது தீர்மானமா வந்திருக்கு. நல்லா பாருங்க. இன்னொரு சொல்றது இல்ல இல்ல அவர் சொல்றதும் கரெக்ட் தான். அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும்னா கோஸ்டின் வேற, எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும்னா முதலமைச்சர் தான். அதான் ரெண்டு ஒண்ணுதான். 4 3 7 தான், 3 4 7 தான், ரெண்டு ஒண்ணுதான். அவர் சகோதரர் சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம்னா 41.33% வாக்குகளை நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தா பெற்றிருப்போம். எப்போ 2024. இப்போ நாங்கள் சேர்ந்துருக்குறோம், அதை பெற்றுடுவோம். 84 தொகுதியில் நாங்கள் முடிவு இப்போவே தெரிஞ்சிருச்சு என்று சொல்லுகிறார். அப்போது நீங்கள் பிஜேபி தனியாக நின்னாங்க, பிஜேபியோட பாமக இருந்தாங்க, பாமக ஒன்றா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பாமக நிலைமை யார்? உங்கள் கூட யார் இருக்கிறா? அது ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இப்போ விஜய் கிட்ட நான் போறேன்னு மிரட்டின பிறகு திடீர்னு அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸும் இப்போ யாரு கூட இருக்கிறது அப்படின்னு தெரியல. அப்போ பிஜேபி மட்டுமே அந்த சதவீதத்தை பெற்றார்களா என்கிற கேள்வி இருக்கு. ஆகவே ஒருவேளை 2024லேயே பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாலும் கூட இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கும். 39லும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது இப்படி ஒரு கணக்கீடு என்பது இல்லை, நான் சொல்லி முடிச்சேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி ஒரு கணக்கீடு என்பது ஒரு காணல் நீரை பார்த்து வந்து அதில் குளியல் போடலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுற ஒரு முயற்சியை நான் பார்க்குறேன். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு தேமுதிக எங்கே இருக்காங்கன்னு தெரியல. தேமுதிக ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க இப்போ இன்றைக்கி அதிமுக கூட வருவாங்களா அப்படிங்கிறதும் வந்து ஒன்றும் புடிப்படலை. இன்னைக்கு மிக இப்போ நம்ம செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு கன்சிடரபிள் ஓட்டை வாங்குற ஒரு இடத்துல இன்னைக்கு நிற்கிறாரு. நான் மறுக்க முடியாது, ஒரு 10% ஓட்டாவது அவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஓட்டு யாருடைய ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செங்கோட்டையன் சொல்கிறார் பொறுத்திருந்து பாருங்கள்னு சொல்கிறார். இன்னும் பல பேரை நாங்கள் வந்து அதிமுகவிலேருந்து கட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, வழக்குகள் குறித்தெல்லாம் பேசுனாங்க. கொடநாடு வழக்கை நம்ம சுத்தமாக வந்து மறந்துடுறோம். அந்த வழக்கெல்லாம் தான் காரணம் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்குள் வைத்திருப்பதற்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு இணக்கமான சூழல்ல இல்லை. ரெண்டு பேருமே இன்னைக்கு போட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிரான தீர்மானங்கள் தான், பிஜேபிக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு நம்பிக்கையான கூட்டணியாகவே இல்லை. ஆனால் திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு செங்கல்லை கூட உருவ முடியல. அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று கூட நயினா நாகேந்திரன் ஏதோ வாய்க்கு வந்தது பேசியிருக்காரு. விசிகா போயிடுவாங்க, வந்து காங்கிரஸ், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி செல்வ பெருந்தகை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு நம்ம சகோதரர் அண்ணன் கேட்டார், ஏன் வந்து நீங்கள் 234 சொல்ல மாட்டேங்க சொல்லிட்டாரு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாங்கள் 234 ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்கள் திமுக கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. திமுக கூட்டணி என்பது மிக புரிதலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி என்பது விசிகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை ஒரே கொள்கையா? கொள்கை கூட்டணின்னா சார், சனாதனத்தை எதிர்க்கிற கொள்கை, சமூக நீதிக்கு விரோதமானவர்களை எதிர்க்கிற கொள்கை. இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணிக்கு என்ன நோக்கம் இருக்கோ அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆக மதசார்பின்மையை காக்க வேண்டும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே ஒரு ஆபத்தான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் பாருங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் எவ்வளவு ஆபத்து, அது எவ்வளவு மக்கள் விரோதம். அது அதே மாதிரி எஸ்ஐஆருக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறது எவ்வளவு மக்கள் விரோதமான செயல். அது இந்த வரலாறு வந்து ஏதாவது மன்னிக்குமாங்கிற கேள்வியை நான் அதிகப்படியாக கேட்க. இறந்தவர்களை வைத்து அதன் மூலமாக வாக்குகளை பெறுகிறார்கள், அதனால் இந்த எஸ்ஐஆர் வேண்டும் அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் அவர் சொல்றாரு சார். அதுக்கு தான் வந்து சம்மரி ரிவிஷன் இருக்கே சார். என்னதுக்கு எஸ்ஐஆர்னு ஒரு புதிய நடைமுறை? சம்மரி ரிவிஷன் தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி செய்யலாமே. அதில் நீங்கள் நீக்குங்க, அதில் நீங்கள் வந்து தூக்குங்க. யார் வேண்டான்னு சொல்கிறா? இன்டென்சிவ் இந்த எஸ்ஐஆர் என்பது எதற்கு? அதில் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் சார், அந்த 13 டாக்குமெண்ட்டில் பீகாரில் வந்து வாக்காளர்களாக பட்டியலில் வந்தவங்க எங்கே வேணுமாலும் ஓட்டு போடலாங்கிற சரத்து இருக்கா இல்லையா சார்? அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அப்போ பீகாரில் வந்து இருக்கிற வாக்காளர்கள் வாக்கு லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போடலான்னு அர்த்தமாவது. திருப்பூர், கோயம்புத்தூர் என்ன ஆகிறது? நாமக்கல் என்ன ஆகிறது? அப்போ இப்படிப்பட்ட இன்றைக்கு தேர்தல் கமிஷனை நம்பி, தேர்தல் ஆணையர்களை நம்பி, பாஜக செய்கிற தில்லுமுல்லுகளை நம்பி இன்னைக்கு ஒரு உறுதிமொழியை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அது நிச்சயமாக பலிக்காது. மீண்டும் 2026 திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 17% இருக்கிற அந்த ஈரப்பதத்தை 22% உயர்த்தி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி தமிழ்நாடே போராடினுச்சு. அதுல இது ஒரு தீர்மானமும் போட்டிருக்காங்க. எது அதுல இன்னைக்கு போட்ட 16 தீர்மானத்தில் அதுவும் ஒரு தீர்மானம். அன்னைக்கு அவர் சொல்லலையே, மக்கள் போராடும் பொழுது சொல்லி இன்னைக்கு வந்து அது பெரிய அளவில் விமர்சனம் வரும்போது போலைய ரஜினி இல்ல அது துணை முதலமைச்சர் போயிட்டு தானே வந்தார். முதலமைச்சர் ஏன் போல? துணை முதலமைச்சர் போனா நிர்வாகத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிற துணை முதலமைச்சர் போயிட்டு வந்தார். அதற்கும் ஒரு விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அவர் அங்க போவார்னு பார்த்தேன், நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அரசியலாக இல்லை, அங்கே போய் எல்லா குடோனையும் பார்வையிட்டு வயலில் போய் பார்வையிட்டு வந்ததை ஊடகங்கள், உங்களை போன்ற ஊடகங்கள் காட்டினாங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் என்பதனால அரசியலுக்காக சொல்லலாம். அரசியலாக புரிந்து கொள்ள முடியுமா? 22% ஏற்ற இன்ன வரையும் மறுக்குது ஒன்றிய அரசு. அதோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக அது குறித்து அழுத்தம் கொடுக்கவில்லை. சும்மா கண்துடைப்புக்காக இப்போ வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை பற்றி சொன்னீங்க. அதுக்கு முழுக்க காரணமே ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு தான் பெட்ரோல் டீசல் விலையை வந்து
வந்து கட்டுக்குள் வச்சிருக்கணும். அவங்க தான் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து விலைவாசி அது இல்ல ஒரு பெட்ரோல் டீசல் வந்து ஒரு 75% வாட் வரியில அதுல நீ ஒரு 3 ரூபாய் நீங்க கம்மி பண்ணு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் கோரிக்கையாக வைக்கிறார். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்களே, ஆனா அது செய்யலையே அப்படிங்கிற கோரிக்கை தான் அவர் முடிந்த அளவுக்கு திமுக அரசு செஞ்சிருக்கு சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த நிதியுமே தர மாட்டேங்கிறீங்களா சார்? நீங்க வந்து கல்வி நிதியே தர மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு தீர்மானம் போட்டார். 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசினார். சார் 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை அனுப்பல, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பங்கு அனுப்பல. அது மட்டுமல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை சிதைப்பதற்கான நாட்கள் வந்து இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கு. உயர்த்தி வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் உள்ளிட்ட அனைவரும் கேட்கிற பொழுது இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து தடுத்திருக்கிறாங்க. இப்போ 8 வழிச்சாலையை பற்றி சொல்றாங்க. சார் ஸ்டெர்லைட்டுக்காக போராடினவங்களை, 8 வழிச்சாலைக்கு போராடினவங்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டம் போட்டதா அக்னிசன் சொன்னார். ஸ்டெர்லைட்டுக்காக போராடினவங்களை வந்து அதை மூடணும்னு போராடினவங்களை துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட வந்து 19 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க சார். அதை நான் முதலமைச்சர் நீதியரசர் அருணா ஜெகதீசன் கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் 17 பேர் நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுக்கு பதவி உயர்வு கொடுத்தது திமுக ஆட்சி. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அதை வந்து நான் வந்து தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் வந்து சொன்னார். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டம் இன்றைக்கி மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் தரமாட்டேன். நேற்று ரயில்வே துறை இணையமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது ஒரு பதிலா? நான் கேட்குறேன், பேருந்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பேருந்து விரைவாக போய் சேர்ந்துரும் என்று பதில் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அதிமுகவுடைய பதில் என்ன? அதிகமாக அதிமுகவுடைய அழுத்தம் என்ன? சரி, நீட்டு வந்து சரி, மாநில அரசால் நீட்டு முடிவு பண்ண முடியல, ஏன் நீங்க அழுத்தம் கொடுக்கல? ஏன் நீங்க கூட்டணியில தொடர்ந்துகிட்டு தானே இருக்கிறீங்க? எஸ்ஐஆர் திமுக தில்லுமுள்ளு பண்ணும், அதனால கவனமா செயல்படணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்பட்டமான வந்து ஜனநாயக விரோத செயலை பாஜக செய்யறது, அதுக்கு உடன் போறது ரொம்ப வேதனையா இருக்கு சார். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு வந்து பாஜக செய்கிற அனைத்து மக்கள் விரோத மதசார்பின்மைக்கு எதிரான, இந்த நாட்டினுடைய தன்மைக்கு எதிரான அனைத்து விஷயங்களுக்கும் இன்னைக்கு இவங்க கூட்டணியில் இருக்கிறது, ஒரு தேர்தலுக்காக கூட்டணி இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டும், அது கூட ஏற்கலாம். ஆனால் வந்து அவர் எதிர்காலத்திலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் ஜெயலலிதாவுக்கே இவங்க துரோகம் பண்ணுறாங்கிறது தான் உண்மை. ஜெயலலிதா இருக்கும்பொழுது மோடியா லேடியான்னு கேட்டாங்க, இனி எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தால் காங்கிரசுடன் இனி கூட்டணியே கிடையாது என்று முன்னாள் முதலமைச்சர் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு. அது நாம் அப்படி இல்லை சார், அப்படி பார்த்தோம் என்றால் இல்லை சார், அப்படி பார்த்தோம் என்றால் எந்த கட்சியும் எந்த கூட்டணி போக முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது தானே திரு ரஜினி? அது இல்லை, ஒரு தீர்க்கமாக நான் மக்களுக்கு வந்து உறுதிமொழியா சொல்றேன்னு யார் சொன்னான்னு கேட்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து மதவாத விஷயங்களுக்கும் பிஜேபி செய்யற அனைத்து அரசமைப்பு சட்ட விரோத செயல்களுக்கும் இன்னைக்கு இவங்க வந்து எடப்பாடியும் அதிமுகவும் உடன்பட்டு நிற்பது என்பது உண்மையில் வேதனை அளிக்கிறது. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை திருப்பி நான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நீதித்துறையை பயன்படுத்தி, நீதித்துறை அல்ல, நீதிமன்றத்தில் இருக்கிற ஜிஆ சாமிநாதன் என்கிற ஒரு நீதிபதி இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்கு உள்ளாக்குறாரு, அரசமைப்பு சட்டத்தை கேள்விக்கு உள்ளாக்குறாரு, ஜுடிஷியல் டிசிப்ளினை இன்னைக்கு வந்து அவர் உடைச்சு நொறுக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவரு கற்பனை பண்ணிக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியை வந்து அப்பியர் ஆகணும் மண்டையை உடைச்சது ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் மண்டையை உடைச்சது ஆட்சி திமுக ஆட்சியா? இல்லை, நான் கேட்குறேன், அதாவது அந்த இன்சிடென்ட்டுக்கும் மதவாதத்துக்கு உடன் போறதுக்கும் மத கலவரத்தை ஏற்படுறதுக்கும் நீங்க வந்து ஒப்பீடு செய்ய முடியாது. இல்லை, ஒரு நீதியரசரை நீங்க விமர்சிக்கிறீங்க, அதனால நீங்க ரொம்ப தயவு செய்து நீதியரசரை சார் தயவு செய்து நீங்க மைண்ட்ஃபுல்லா பேசணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், நான் தெரிஞ்சுதான். ஏன்னா இது வந்து அது நம்ம ஒரு அது ஜுடிஷியலுக்கு சிக்கல்கள் இருக்கக்கூடியதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அட்வொகேட்ங்கிறத சொல்லுங்க. அவரு தனிப்பட்ட முறையில் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிவு செஞ்சிருக்க முடியாதுன்னு எதை வச்சு கருதுறாரு? நீங்க சீஃப் செக்ரட்டரி வாங்க அப்படின்னு எதை வச்சு கூப்பிடுறாரு அவரு? இது வந்து வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? இது சட்டவிரோதம் இல்லையா? இது மட்டுமா அந்த தீர்ப்பு? கரூருக்கு பக்கத்தில் நெரூர்ல வந்து 2 நீதிபதி வந்து எச்சில் இலையில உருளதை வந்து தடை பண்ணிட்டாங்க. பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில உருண்டா மோட்சம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த விஷயத்தை தடை பண்ணிட்டாங்க. ஆனா உருளெல்லாம் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குன்னு இதே நீதிபதி சொல்றாரு. சரி, அது மட்டுமா? நீங்கள் சொல்ற கணக்குப்படி பார்த்தா இதுல வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் 2 நீதிபதிகள் அதே தீர்ப்பை தானே சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி என்ன உங்களுக்கு? அந்த தீர்ப்பு இல்ல சார், இதுக்கு முன்னாடி 2017 இப்ப நீங்க திருப்பரங்குன்ற விஷயம் சொன்னதுனால நான் சொல்றேன். அது இப்ப நீங்க திரு ஜிஆர் சாமிநாதன் நீங்க சொன்னீங்க, ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் தீர்ப்பை சொல்றீங்க. அது இவருடைய தீர்ப்புல வந்து உள்ள போய் சொல்லல.
இவர் போட்டிருக்கிற அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்கு பாருங்க, கண்டெம்ட்டில் இவர் ப்ரொசீட் பண்ணுறதுல நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்னஸ் என்ன தெரியுங்களா, மிகப்பெரிய குழப்பத்தை ஜிஆர் சாமிநாதன் உருவாக்கி இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே திருப்பரங்குன்றத்தில் இப்போ உச்சிப்பிள்ளையார் கோயில்கிட்ட இப்போ தீபம் ஏற்றுறாங்களே, அங்கே ஏற்றுறது தான் சரி, அதை வந்து மாற்றக்கூடாது, தேவையற்ற அமைதியை குலைக்கக்கூடாது, தேவையற்ற வகையில் வந்து இங்கே இணக்கத்தை குலைக்கக்கூடாதுன்னு 2017 நீதிபதிகள் கல்யாண சுந்தரமும் பவானி சுப்பராயனும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது இட் இஸ் இன் ஃபோர்ஸ், அது இன்னைக்கு அமலில் இருக்குது. ஆனால் 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றம் தான் போகணும். ஆனால் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி விசாரிக்க முடியாது. அப்படி ஒரு நீதிபதி விசாரிக்கிறார்னா நீங்கள் ஜுடிஷியல் டிசிப்ளினே, ஜுடிஷியல் அந்த ஹைரார்க்கியை நீங்கள் தகர்க்கிறீங்க. இப்போ அப்பீலுக்கு வந்து போக வேண்டிய நீதிபதி அதுவும் இவரை மாதிரியே வேணுகோபால் என்கிற நீதிபதி தீர்மானித்ததை அப்படியே 2 நீதிபதி உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் மீண்டும் எப்படி வேறு ஒரு நீதிபதி விசாரிக்க முடியும்? இது வயலேஷன் இல்லையா? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி துணை போக முடியும்? இதுக்கு அதிமுக எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அப்போ பிஜேபி திட்டமிட்டு இங்கே மத கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள், சமூகத்தில் ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குகிறார்கள். அதற்கு நீங்க கூட்டணி வச்சுக்கிறங்கிற ஒரே காரணத்திற்காக துணை போகலாமா? இது மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இது பெரியாருக்கு செய்யற துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டு மண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அமைதி பூங்காக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் நீங்க சீர்குலைப்பதற்கு உடன் போவதில்லையா? இந்த தவறுகளை அதிமுக செய்வதை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். இதற்கு உரிய பாடம் 2026 கிடைக்கும். நான் இது டிஸ்க்ளைமரா சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க வந்து திரு நீதிபதியை அவர்கள் மரியாதைக்குரிய பேசி இருக்கிறீர்கள். மரியாதை குறைவா பேசுறேன். இல்ல, மரியாதைக்குரிய நீதிபதியை பேசி இருக்கிறீர்கள். அந்த விமர்சனம் முழுக்க இதற்கும் நமக்கு எந்த விதமான consequences. I am ready to face any consequences. I am not degrading the judiciary. Lordship அது நான் பார்த்தேன். ஆமா, நான் வந்து அவருடைய செயல்பாடு சட்டத்துக்கு விரோதமாக, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக எப்படி இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கிறது என்பது பல உதாரணங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து திமுகவும் திமுக தலைவரும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை வேற யார் ஓட்டு போடுவா? ஒரு நிமிஷம். திமுகவும் என்ன அழகா திமுக இவரே திட்டாரு பாருங்களேன். அப்ப தமிழும் போடாம யார் ஓட்டு போடுவா? நீங்க எடப்பாடிக்கு போட மாட்டானு முடிவெடுத்து இன்னொரு செய்தி என்ன, இனி இந்திக்காரனை கூப்பிட்டு ஒரு தமிழருக்கு ஓட்டு போட மாட்டார். இன்னொரு செய்தி என்னன்னா, 7 கோடி பேர் நம்ம வாக்காளர்கள், 7 கோடி பேர்ல வந்து வாக்காளர்கள் எப்படி அது பதில் இருக்கா பாருங்க. 50 லட்சம் வாக்காளர்களை இங்கே ஓட்டுரிமை கொடுக்கலான்னு அர்ச்சனா பட்நாயக் சொல்லிட்டாங்களா இல்லையா சார்? எப்படி சார் ஒரு இந்திக்காரனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை அவங்க யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கிறது அவங்களுக்கு எப்படி சார்? எல்லாருக்கும் அது என்ன சரி? நான் வந்து கொடுக்கிறேன், சரி தப்புன்னு சொல்லல. நீ தயவுசெய்து ரஜினி தயவுசெய்து திருப்பாதீர்கள். நான் வந்து சரி தப்புன்னு சொல்லல. நான் சரி தப்புன்னு சொல்லல. ஒரு 7-8 பூத் கமிட்டி கொடுத்து டெய்லி அவங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறது திமுகவுக்கு தான் அந்த வழி தெரியும். நீங்க பாட்டு சிம்பிளா வந்து அங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இல்ல, நீங்க அது அவர்கள் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் 77 லட்சம் பேர் சந்திக்க ரெடியா இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அவங்களை நம்பி தான் நீங்க நிக்கிறீங்களா? அதான் உண்மை. 77 லட்சம் பேர், அதுதான் உண்மை. 77 லட்சம் பேருக்கு பதில் சொல்லுங்கன்னா 70 லட்சம் பேர் நீங்க டீடைல் கொடுங்க சார். நீங்க எப்படி நிக்கீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க டீடைல் கொடுங்க. நாங்க சொல்றோம், இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக தலைவர் இன்னைக்கு வந்து அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. உங்களால ரொம்ப தில்லுமுள்ளு பண்ண முடியாது. ஆனா நீங்க 70 லட்சம் உங்களால தான் இருங்க, 77 லட்சம் இல்ல, 1.25 கோடி பேர் நீங்க நீக்குதா தேர்தல் ஆணையம் பண்றது. அப்ராக்ஸிமேட்டா சொல்லிருக்கீங்கல்ல, அதுக்கு டீடைல் நீங்க ஜெயிச்சா மட்டும் தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளுல ஈடுபடல. நன்றி.